மாதத்திற்கு 4,00,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஷீ இஸ் அ லைஃப் கோச். அவங்க அமேசிங் பர்சன். டிசம்பர் 2025 வரைக்கும் அவங்க லைஃப் அமேசிங்காக போயிட்டு இருந்தது. அண்ட் ஜான் ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வருது. அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் லிவிங். ஆல் ஆஃப் த சடன் அவங்களுக்கு கடன்கள், நிறையா கடன் இட் கேம். ஸோ ஷி வாண்ட் டு பே லாட்ஸ் ஆஃப் மணி. லேக்ஸ் கணக்கில் பணம் தர வேண்டியது இருந்திருக்கு. அவங்களோட ஹோம் லோன்லேருந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் வரைக்கும். சடன்லி லாட்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் டெப்ட்ஸ். இது கூட அவங்க ஹஸ்பண்டும் நாட் ஃபீலிங் வெல், சிக்காக இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஸ்மால் சில்ட்ரன், 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சினாரியோ, திஸ் இஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தட் பர்சன். இப்போ இந்த சூழலில் ஒரு லைஃப் கோச், ஷீ இஸ் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரானரி லைஃப் கோச். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டே பை டே அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்க சொல்லி ஃப்ரம் த ஹூ ஆர், யார்ட்டெல்லாம் பணம் வாங்கியிருந்தாங்க, யார்ட்டெல்லாம் ஹோம் லோன்ஸ் ஸோ இருக்கும்ல, இஎம்ஐ எல்லாமே, அவங்கெல்லாம் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் மணி. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட், அவங்க சுற்றி உள்ள சூழல், அவங்களோட அம்மா, அவங்களோட அப்பா, மாமனார், மாமியார், அக்கா, தங்கச்சி, தம்பி, இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் இதை பே பண்ண போகிறீங்க, how you are going to make this payment அப்படின்னு they sort of threaten her. இந்த த்ரிட்டனிங் என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அ பீரியட் ஷீ காட் இன்டு ஆன்ஷியஸ். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க பாடி ஸ்டார்ட் டு ஷிவர். ஷி வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். ரொம்ப ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அண்ட் ஷி வெண்ட் இன் டு என்ன நடக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியல. ஆல் ஆஃப் அ சடன் ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது, பிளாட்டிங் ஆகிடுது. ஸோ பிளாட்டிங், ஸ்டொமக் அப்செட் மாற்றி ஷி வாஸ் ஃபீலிங் தட். தென் இந்த மாதிரி அவங்களோட உடம்பு